பிரதமரும் முதலமைச்சரும் மாறி மாறி கலாச்சுக்கிட்டாங்க. தேர்தல் வரதுனால இது மாதிரியான கலாயெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம டெல்லி பக்கம் போவோம். டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு தொகுதி பங்கீடு குறித்து பேசியிருக்காரு. கடந்த முறை பாஜகவுக்கு 25 தொகுதிகள் தான் ஒதுக்கப்பட்டது. இந்த முறை 30 தொகுதிகள் கேட்கறதா தகவல் கிடைச்சிருக்கு. மதுரையில நேத்திக்கு அதிமுக கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையில முடிவு எட்டலையா. அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் சேர்த்து மொத்தம் 70 தொகுதிகளை பாஜக கேட்கறதா சொல்றாங்க. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில பாஜக ஆதிக்கம் செலுத்துறதுனால அதிமுக அதிருப்தி அடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதிமுக அதிருப்தியெல்லாம் தேர்தல்ல தான் பார்க்க முடியுங்க. இப்ப விஜயபாஸ்கர் பக்கம் போவோம். தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இருக்குங்க. தமிழ்நாட்டுல தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைக்க இன்னும் 2 மாசம் இருக்கு. ஆனா முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்னும் ஒரே மாசத்துல இபிஎஸ் ஆட்சி தான் அடிச்சு விட்டுருக்காரு. ஒரே மாசம் இப்படின்னு தெம்பா சொல்லுங்க. உறுதியா வர்றோம். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறார். இந்த நம்முடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதி இன்னும் பலமாக இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் பலமான வாழ்வு இருக்கிறது. ஒரு வலுவான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, ஒரு மகத்தான கூட்டணி இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். அதனாலதான் ஜல்லிக்கட்டாக இருந்தாலும், தேராக இருந்தாலும், திருவிழாவாக இருந்தாலும் உங்க முகத்தை பார்க்கறது மட்டும்தான் மகிழ்ச்சி. இதுதான் நமக்கும் உங்களுக்குமான பந்தம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய ஆட்சி, நமக்கான ஆட்சி, இரட்டை இலையினுடைய ஆட்சி உறுதியாக வரும். கான்பிடென்ட் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்பிடென்ட் இருக்க கூடாதுல்ல. அப்படிதான் இருக்கு விஜயபாஸ்கரோட பேச்சு. நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம்னு விஜயபாஸ்கர் சொல்றாரு. ஆனா புகழேந்தி அப்படியே தலைகீழா புரட்டி போடுறாரு. அதிமுக 3வது இடத்துக்கு தான் வரும் அடிச்சியும் சொல்றாரு. இதுக்கே சீமானோட அதிமுக போட்டி போடுற மாதிரி இருக்குங்கிறாரு. சசிகலா கட்சி தொடங்கினது திடீர் சாம்பார் திடீர் இட்லின்னு டிடிவி தினகரன் சொன்னதை பத்தி கேட்டா, தினகரன் ஊசி போன போண்டா, அதை சாப்பிட்டா சாவுதான் ஒரே போடு போட்டிருக்காரு. பழனிசாமி எல்லாம் போய் லீடர்களோடலாம் தயவு செஞ்சு கம்பேர். நீங்க திரு ஸ்டாலினோடையோ கலைஞரோடையோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இப்படி இருக்க தலைவர்களோட தயவு செஞ்சு பழனிசாமின்றது விஷயம் தெரியாத ஒரு நபர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர். அவர் சந்திக்க போற முதல் தேர்தல் இதுதான், பொது தேர்தல். நடுவில் தாவேக்கா உள்ள நுழைஞ்சிச்சு. சார் ஏதோ கொடியை பார்த்துட்டு கொடி பறகுதுன்னு ஓடு மேடையில் கத்தன தலைவனை யாரையாவது பார்த்துருக்கீங்களா நீங்க? மன்னரண்டு கம்பெனியா இது? எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுக்கும். இதெல்லாம் செய்யாம நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்றாங்க. பாவம் எல்லாம் சார். அவங்கள நான் சின்னம்மாவை தப்பா சொல்ல, ரொம்ப லேட்டா வந்து இங்கே அரைவில் ஆகுறாங்க. எப்பயோ இந்த முடிவு எடுத்துருக்கணும். அவங்களே 9 வருஷம் கழிச்சு நான் உள்ள வரேன்றாங்க. 9 வருஷத்துக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு அவங்க திரும்பி பார்க்கணும். படத்தை ஆளாக்கி சாதாரண தினகரனை எம்பி ஆக்கி எல்லாம் அழகு பார்த்தது அந்த சின்னம்மான்ற சசிகலா. சின்னம்மான்ற சசிகலாவுக்கே ஆப்பு. இப்போ டைலாக் என்ன தெரியுங்களா? நீ கேட்டீங்கன்னா வேதனைப்படுவீங்க. டைலாக்கை ரொம்ப வேதனையாக இருக்கும். என்னன்னா, நான் வந்து புதுசாக இட்லி வடை, இட்லி சாம்பார்லாம் வருதான். யார? அவங்க சித்தியை சொல்கிறாரு. நான் சொன்னேன், ஒன்றை போல ஊசி போன போண்டா உலகத்திலே கிடையாது. அதை எவனாச்சும் சாப்பிட்டானா அதோடு சரி அவன் செத்தான். நீ தூக்கு போட்டுக்கிறன்னா தூக்கும் போட்டுக்கல.